பாவையர் பாவை பிடித்து வைத்து கொண்டாடிய நோன்பு இந்த பாவை நோன்பு. இந்த பாவை நோன்பு நோற்பதால் என்ன பலன் அப்படின்னா, இது ரெண்டு பொருட்களை உள்ளடக்கியிருக்கு. ஒன்று, மழை பெய்து நாட்டினோட வளம் செழிக்கிறது. ரெண்டாவது, மகளிர் நல்ல கணவனை அடைதல். இந்த ரெண்டு பொருளையும் உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த நோன்பு இன்றைக்கு தொடங்கியிருக்கு. மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் இது. இதில் நாம் சொல்ல வேண்டிய பாடல் என்ன, இதனுடைய பொருள் என்ன, பலன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கும். வேதாஸ்வி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பாவையின் முதலாவது பாடல். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கண்ணபிரான் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு. ஒரு மாதங்கள் அப்படின்னு எடுத்தால் மார்கழி மாதம் ரொம்ப சிறப்புடையது. ஒரு மாதத்தில் பௌர்ணமி அப்படின்றது மிக சிறப்புடையது. இந்த மார்கழி மாதத்தில் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னா பௌர்ணமி நாள். இந்த நாளில் நீராடுவதற்காக பெண்கள் ஒருவரை ஒருவர் அழைத்து கொண்டு போகிறாங்க. எதுக்காக போகிறாங்க அப்படின்னா, கண்ணபிரானை தரிசிக்கணும், கோவிலுக்கு போகணும், அதுக்காக போகிறாங்க. இங்கே பாவை நோன்பு நோர்க்கும் பொழுது எந்த நேரமும் இறை சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படின்றத ஆண்டாள் நாச்சியார் இங்கே நமக்கு தெளிவுபடுத்தியிருப்பார். அதாவது இங்கே நீராட போகும்பொழுது கண்ணனை பற்றி அவனை பற்றியே பேசிக்கிட்டே போகிறாங்களாம். கண்ணனோட சிறப்பு பற்றி பேசிக்கிட்டே போகிறாங்க. கரிய நெடிய வேலினை கொண்ட நந்தகோபனுடைய குமரன் கண்ணன். இந்த கண்ணன் கரிய நிற மேனியுடையவன். யசோதையினுடைய இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான். அதாவது கண்ணனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அப்படியே இந்த கதிரவன் சூரியனை போல பிரகாசமாக இருக்குதான் அந்த முகம். சந்திரனை போல மிக குளிர்ச்சியானதாகவும் இருக்குதாம். கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் அப்படின்னு கண்ணபிரானை இந்த இடத்துல நமக்கு அவர் எப்படி இருக்காரு அப்படின்றத அவருடைய ரூபத்தை நமக்கு எடுத்து காட்டுறாங்க. அவங்க பேசிட்டு போகிற மாதிரி தான் நமக்கு அதை தெளிவுபடுத்துகிறாங்க. இங்கே இந்த நோன்பினை நோற்பதற்கு பறை என்ற வாத்தியம் தேவைப்படுது. இதை நாராயணன் மட்டும்தான் நமக்கு தர முடியும் அப்படின்னு இந்த நோன்பு நோற்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நாராயணனிடத்தில் முறையிடுறாங்களாம். பறை வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறது ஒரு பேச்சுக்கு தான். ஆனால் உண்மையிலேயே அங்கே கிருஷ்ண பக்தியும் கைங்கரியமும் நமக்கு விளங்குது. இப்படி நோன்பு நோற்றால் மழை நல்லா பெய்யும், மழை பெய்தால் நாடு செழிக்கும், நாடு செழித்தால் இந்த ஆயர்குலமே செழிப்பாக தானே இருக்கும். இவங்க நோன்பு நோட்டுறதால, இந்த மகளிர்கள்லாம் நோன்பு நோட்டுறதுனால நாடு செழித்து இன்றைக்கி இந்த ஆயர்குலமே செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாரோர், இந்த உலகமே அவர்களை பாராட்டுமாம். இந்த பெண்கள் நோன்பு நோட்டுறாங்க, அதனால தான் இன்றைக்கி நாடு செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி உலகமே போற்றுமாம். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றாரு ஆண்டாள் நாச்சியார். மார்கழி திங்கள் அப்படின்னு இந்த பாடல் தொடங்கி படிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறாங்க. இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் எல்லாம், அதாவது பொழுது விடிவதற்கு முன்பே அந்த அதிகாலையிலேயே எழுந்து பனி நீராடி கண்ணனை தரிசிக்கணும். இதனால் நமக்கு நாடு அப்படின்றது செழிப்படைந்து இந்த மகளிர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நோன்பு நோற்றார்கள். அதனால் இன்றைக்கு நாடும் இந்த ஆயர்குலமே செழிப்பாக இருக்குது அப்படின்னு இந்த மகளிர்கள் எல்லாரையும் பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த பாடல் துவங்குது. இது மார்கழி மாதத்தில் திருப்பாவையில் வரக்கூடிய முதலாவது பாடலாக நாம் சொல்ல வேண்டிய பாடலுடைய கருத்து.
அடுத்த வீடியோவில் மார்கழியில் திருப்பாவையில் நாம் படிக்கக்கூடிய 2வது பாடலை பற்றி சிந்திக்கலாம். அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.